இஸ்லாம் எதையெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் இந்த கண்ணுக்கு அழகாக்குகிறான் ஷைத்தான். நபி அவர்கள் கரண்டை காலுக்கு மேலே உடுக்க சொன்னார்கள், மேலே உடுத்து அசிங்கமாக தெரியுது நம்ம ஆளுக்கு. நபி அவர்கள் கஸ்ர் முறையில் முடி வெட்ட வேண்டாம் என்றார்கள், அந்த வெட்டுத்தான் நமக்கு நல்லா தெரியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டையை உயர்த்தி கட்டக்கூடாது என்று பெண்களை தடுத்தார்கள், அதுதான் நமக்கு பெஷனாக தெரியுது. பள்ளிவாசலுக்கு கூட மனம் பூசி அடுத்தவனை திரும்பி பார்க்க செய்யக்கூடிய பெண்கள் விபச்சாரிக்கு சமன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார். பள்ளிக்கு போகிறதுக்கே இந்த கெதி, அப்போ வெளியில் போகும்போது மனம் பூசிக்கிட்டு, அது என்ன நோக்கம்? மனம் பூசிக்கிட்டு ஒரு பெண்ணு போகும்போது என்னடா மணக்குது அப்படின்னு ஒருத்தன் திரும்பி பார்க்குறான். உன்னை இன்னொருவன் திரும்பி பார்க்க வைக்கிறாய், அதுக்கு நீ மனம் பூசினாலும் சரி மகுடம் சூடினாலும் சரி. இன்னைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாம் என்னை பார் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்க தச்சு போட்டு போட்டாங்களா உடுத்து போட்டு தைச்சாங்களான்றது தெரியல. சிலர் போட்டுக்கிட்டு போகிறாங்க, அதுக்குள்ளே எப்படிமா நீ பூந்தன்னு கேட்கணும் போல இருக்கு எனக்கு. இந்த பால் போத்தலுக்கு உரம் போட்ட மாதிரி